நீங்க வலதுசாரியா ஒரு ஊடகத்தை ஆரம்பிக்கணும்னு சொன்னாலும் அதுல வேலைக்கு செய்ய வர்றவங்கெல்லாம் இந்த இடதுசாரி ஈகோ சிஸ்டத்துல படிச்சு அந்த ஒரு சித்தாந்தத்தோட வர்றவங்களா? இதுல எது இல்ல இது எல்லாமேவா சார்? சொல்லுங்க. இல்ல அண்ணன் நீங்க கேட்ட கேள்விக்கு நானே பதில் சொல்லிடுறேன். அதோட சேர்த்து நிறைவுக்கு கொண்டு வந்துடலாம் நினைக்கிறேன். திரு ரெங்கராஜ் பாண்டே அவர்கள் பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில் ஒரு கருத்து சொன்னார். பிரசாந்த் கிஷோர் பாண்டேவுக்கு தெரிந்ததை விட தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்குகள் என்னுடைய தம்பி ரெங்கராஜ் பாண்டேவுக்கு தெரியும். அவரை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்க முடியுமான்னு கேட்டார். எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, நான் உட்பட எதிர் திசையில் நின்று அவர் வலதுசாரி சித்தாந்தத்தை ஆதரிக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக, அவர் ஒரு தேசியவாதியாக இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக, அவருடைய சமூக பின்னணியின் காரணமாக, அவருடைய திறமையை எல்லாம் இருட்டடிப்பு செய்துவிட்டு விமர்சிக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டத்தின் பிரதிநிதியாக நானும் இருந்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். இங்கு ரைட் விங் ஜேர்னலிஸ்ட், நான் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றக்கூடியவன், நான் மத்திய அரசு நல்லது பண்ணா நான் மத்திய அரசுன்னு தான் சொல்லுவேன், நான் ஒன்றிய அரசுன்னு சொல்ல மாட்டேன். மோடி நல்லது பண்ணார்னா நான் மோடிக்கு நான் நன்றி சொல்லுவேன். முக்கியமா நான் பாரத் மாதா கி ஜெய் சொன்னா கூட நான் தமிழ்நாட்டில் சங்கியாக தான் பார்க்கப்படுவேன் ஒரு சூழல் இருக்கும் பொழுது, உண்மையாகவே இங்கு மனதில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற ஊடகவியலாளர்கள் ஒரே நாள்ல நம்மள சங்கின்னு சொல்லிடுவானோ, நம்மள வலதுசாரின்னு சொல்லிடுவானோ, நம்மள மூளை இல்லாதவன் சொல்லிடுவானோ, நம்மள இன்னும் இழிவாக ஏதாவது பேசிடுவானோங்கிற அச்சத்தின் அடிப்படையில் இங்கு பலர் தங்களுடைய அடையாளத்தை சொல்லாமல் இருக்கிறார்கள். இங்கு உள்ளார வராங்க இல்லையா, இங்க எது ஜேர்னலிசம்குள்ளார வராங்க இல்லையா, வரும் பொழுதே நாம் இடதுசாரியாக காட்டிக்கொள்ள வேண்டும். நாம் சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றி பேசுவதை விட ஃபிடல் காஸ்ட்ரோவை பற்றி பேச வேண்டும். இடதுசாரி என்று காட்டிக்கொண்டு, தோழர் என்று கூறிக்கொண்டு, இப்படியான ஒரு போலியான முகமூடியை அணிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த ஈகோ சிஸ்டம்ல சர்வைவ் ஆக முடியும் இருந்தது. இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் பிறக்க தொடங்கி இருக்கிறது.